தமிழகத்தில் தங்கம் வாங்குவது என்பது வெறும் ஆடம்பரமாக மட்டுமல்லாமல் முதலீடாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இல்லத்தரசிகள் தங்கள் சேமிப்புகளை தங்கமாக மாற்றுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 1, 2026 முதல் தங்க நகை வாங்கும் மற்றும் விற்கும் முறையில் முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளனர். இந்த மாற்றங்களை BIS அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி இனி 6 இலக்க HUID எண் இல்லாத தங்க நகைகளை விற்பனை செய்ய அனுமதி இல்லை. இதனால் சந்தையில் போலியான அல்லது தரமற்ற நகைகள் விற்கப்படுவதை கட்டுப்படுத்த முடியும். இந்த 6 இலக்க HUID எண் ஒவ்வொரு நகைக்கும் தனித்துவமான அடையாளமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் இந்த எண்ணை BIS கேர் செயலியின் மூலம் சரிபார்த்து அந்த நகையின் தூய்மை மற்றும் தரத்தை உறுதி செய்து கொள்ளலாம். இதன் மூலம் நகை வாங்குபவர்களுக்கு அதிக பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் இந்த புதிய விதி பழைய நகைகள் வைத்திருப்பவர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். பல ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய நகைகளில் இந்த 6 இலக்க HUID எண் இருக்காது. இவ்வாறான நகைகளை விற்க அல்லது மாற்ற முயற்சித்தால் நகைக்கடைகள் சில நிபந்தனைகளை விதிக்க வாய்ப்புள்ளது. சில கடைகள் அந்த நகைகளை வாங்க மறுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் மார்ச் 31க்குள் பழைய நகைகளை மாற்ற திட்டமிட்டவர்கள் அதனை முடித்து விடுவது நல்லது என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். இல்லையெனில் புதிய விதிகளின்படி இந்த நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரை பெற வேண்டிய அவசியம் ஏற்படும். இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஹால்மார்க்கிங் மையங்களில் சிறிய கட்டணம் செலுத்தி முத்திரை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மத்திய அரசு மார்ச் 2, 2026 முதல் ஹால்மார்க்கிங் திட்டத்தின் 6வது கட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக சில மாவட்டங்களும் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதனால் தற்போது நாடு முழுவதும் 380 மாவட்டங்களில் கட்டாய ஹால்மார்க்கிங் நடைமுறையில் உள்ளது. சர்வதேச சந்தை மாற்றங்களால் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் பலர் முதலீட்டு நோக்கில் தங்கம் வாங்க முனைந்து வருகின்றனர். அதே சமயம் ஏப்ரல் 1க்கு பிறகு வரி மற்றும் விதிமுறைகளில் மாற்றம் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இதனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக நகை வாங்க நினைப்பவர்கள் முன்கூட்டியே வாங்குவது நல்லது என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் இந்த புதிய HUID விதிமுறை வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினாலும் பழைய நகைகள் வைத்திருப்பவர்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தங்கம் என்பது அவசர காலத்தில் உதவும் சொத்து என்பதால் அதன் சட்டப்பூர்வ நிலையை சரியாக பராமரிப்பது மிகவும் அவசியம். மேலும் எதிர்காலத்தில் அனைத்து தங்க பரிவர்த்தனைகளும் முழுமையாக டிஜிட்டல் கண்காணிப்புக்குள் வரும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நகை வியாபாரத்தில் மோசடி குறையும். வாடிக்கையாளர்கள் எப்போதும் பில் வாங்குவது மற்றும் HUID சரிபார்ப்பது போன்ற பழக்கங்களை கடைபிடிப்பது அவசியம்.